எல்லோ வயசு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஹேக்கர் நம்ம அண்ணாச்சியை பார்த்துக்கோங்க. இவரை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே ஃபெஸ்ட்டுக்கான ஸ்கின் வந்திருக்கு. இந்த ஃபெஸ்ட்டுக்கான ஸ்கின் வரப்போகுதுங்கிறத நான் வந்து எப்போயே வீடியோவை போட்டிருப்பேன். தமிழ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு இந்த ஃபெஸ்ட்டுக்கான ஸ்கின் வரப்போகுதுங்கிறத முன்னக்கூட்டியே சொன்னது நம்ம சேனலாக தான் இருக்குது. அதையும் சொல்லிக்கிறேன். நமக்கு விளம்பரம் பிடிக்காது என்னங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சிவகார்த்தியை சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாச்சியை பாருங்கள், பறந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே போகிறாரு. டம்முன்னு ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அக்கா சரியான பெரிய ப்ரோ பிளேயராக இருப்பான்னு நினைக்கிறேன். ட்ரெஸ்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. நல்லா விளாட்றாங்க, நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அக்கா பார்த்தீங்கன்னா திடீர்னு மண்டையை போட்டுருச்சு. என்னடா அது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எவன்டா அடிச்சு பார்த்தா மேலே நம்ம அண்ணாச்சி வானத்தில் பறக்கிறாரு. சும்மா என்ன கன்று பேரஃபில்லையும் கிங் ஃபிஷர் வச்சுட்டு பறந்துக்கிட்டு இருக்காரு. சும்மா கண்ணை மாற்றிக்கிட்டு இருக்காரு. அட்டி பார்த்தீங்கன்னா பொட்டுன்னு விழுகுது. ஹேக்கர்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம அக்காவும் ரிப்பேர் பண்ணிடுச்சு. ரிப்பேர் பண்ணபடி சரி சார் அண்ணாச்சி என்ன தான் செய்யறாருன்னு அந்த அக்கா பார்த்துக்கிட்டே இருக்கு. ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் காரில் போய்கிட்டு இருக்கேன். பாவம் அவன் என்ன பாவம் பண்ணாலும் அவனே மண்டையிலே புட்டியான். பறந்துக்கிட்டே இருக்காங்க. பறந்து கண்ணை மட்டும் தான் மாற்றினான். பேராஃபில் வச்சுருக்காரு, அப்புறம் கிங் ஃபிஷர் வச்சுருக்காரு. அவ்வளோதான். இதை வச்சு பார்த்தீங்கன்னா அட்டின்னு அடி கண்ணை மட்டும் தான் மாற்றினான். இவங்களாம் தேடி பிடிச்சி இவங்களாம் செய்யாதுங்க. நம்ம அவன் எவ்வளோ விஷ் பண்ணிகிட்டு இருக்கோம் மாஸ்டராக போகிறதுக்கு, ஹீரோவுக்காகிறதுக்கு. ஒவ்வொரு மேட்ச்லேயும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு அடி வாங்கி மிதி வாங்கி வாங்கி அவன் எமௌண்ட்டை போட்டு நம்மளை வெறுப்பேற்றி அப்படி எப்படி விளாண்டுட்டு இருக்கோம். இவர் வானத்தில் பிறந்த மாதிரியே கண்ணை மட்டும் மாற்றுவார, நம்மளை பொட்டுன்னு அடிச்சிட்டே இருக்குமா. வீடியோ பாருங்கள், இன்னும் வகையாக வச்சு சேவியாக பாருங்கள். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஹேக்கே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹேக்குங்கெல்லாம் சும்மா அமௌண்ட்டுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரீ ஃபயர்லாம் தெரியுமா இல்லையாங்கிற நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் இப்போ சேல்ஸுக்கு ஆகி போச்சு ஹேக்குங்கிறது. அண்ணாச்சி கண்ணை மட்டும் தான் மாற்றுறாரு. எங்கிட்ட வீட்டுக்குள்ளலாம் இருக்காங்க ஒருத்தனும் அட்டி டம்முன்னு படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு அங்கிட்டலாம் போகிறாரு. அண்ணாச்சிக்கு டேமேஜ் கொடுக்க மாட்டேங்குது. இப்படிலாம் பண்ண என்னங்க சரி. ஸோ கைஸ், நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக இருக்கீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னமும் இன்ட்ரெஸ்டான வீடியோக்கள் நிறைய நம்ம சேனலில் வரப்போகுதுங்க. இது மட்டும் இல்லாமல் அப்டேட் வீடியோ, ஈவெண்ட் வீடியோ, டைமண்ட் ஸ்பின்னிங் வீடியோ அனைத்தும் வரப்போகுது. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருப்பேன், வேறு ஏதாச்சும் கேம் ஏற்றி ப்ளே பண்ணி வீடியோ போடலாமான்னு கேட்டிருப்பேன். எதுவும் உங்களுக்கு ஐடியா இருந்தால் நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அண்ணாச்சி பாருங்கள், காலை கீழே மட்டும் சும்மா பறந்துக்கிட்டே இருக்காது. எப்படிலாம் போகிறாங்க நம்ம அண்ணாச்சி பார்த்தீங்கன்னா ஓரம்போ உருக்கு மணி வண்டி வருதுங்கிற மாதிரி அது வாட்டிக்கு போகிறாரு. இங்கிட்டோ கண்ணை மட்டும் தான் மாற்றுறியான், ஒயரில் நிற்கிறியான். எப்படி தான் விளாட முடியுது. இல்லை இந்த ஹேக்கெலாம் எவன் சேல்ஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவனை போது போட்டு தரணுங்க. பார்த்தீங்கன்னா ஹேக்கில் இப்போ ரொம்ப சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சு. ஹேக் போட்டு யாருமே விளாடாதீங்க. அது வந்து ஃப்ரீ ஃபயர் விளாட்றாங்க அர்த்தமே கிடையாது. அதுக்கு நீங்கள் சும்மா இருந்துட்டு போயிடலாம். ஹேக் போட்டு யாரும் விளாடாதீங்க. கஷ்டப்பட்டு விளாண்டு புஷ் பண்ணி நம்ம ஒரு ரேங்க் இது பண்ணால் தான் நமக்கு வந்து அது பேர், நமக்கு அது ஒரு கெத்து. சும்மா இப்படி போட்டுக்கிட்டு 4 பேர்ட்டு அடி வாங்குறது தப்பு கிடையாது. அடி வாங்கி நம்ம ஸ்டார் இறங்கி ஸ்டார் கூறுறது தப்பு கிடையாது. இப்படி ஹேக் போட்டு நம்ம புஷ் பண்ணி மேலே ஏறங்க அவசியமும் கிடையாது. அப்படி ப்ளே பண்ணவும் கிடையாது. சாரி, ரொம்ப வளருதுங்க. இல்லை சரி, ரொம்ப குளிருது. ஊரில் மழை பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஹேக் பண்ணி விளாண்டு தான் நம்ம பெரிய ஆள் ஆகுங்கிறது நம்மளுக்கு அவசியமே கிடையாது. அதான் ஹேக் பண்ணாதீங்க. ஹேக் பண்ணாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப செலவு பண்ணி ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க. அது கண்டிப்பாக பேன் ஆகிருக்கும். சரியா, பேன் ஆகிடும் ஹேக் பார்த்தீங்கன்னா. இதில் பார்த்தீங்கன்னா சார் ஜூனுக்கு அங்கிட்டலாம் போகிறாரு. பட் அவருக்கு வந்து டேமேஜ் கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க, ஸ்லோவாக பறக்கிறாரு. ஒரு வழியாக லேண்ட் ஆகிட்டார். என்ன பண்ணுறாரு பார்ப்போம். நீ எதுக்கே ஒளிஞ்சு நிற்கிறேன்? மரத்துக்குள்ளெலாம் போகிறானப்பா. போயிட்டானா நினச்சேன். மரத்துக்குள்ளே போவியான், ஜவத்துக்குள்ளே போவியா, ஹேக்கர் தானன்றா நீ. நாய்ப்பையில் ஓடுறான் பாருங்க, எவ்வளோமா ஓடுறான் பாருங்க. ஸோ கைஸ், வீடியோ பார்த்துட்டேவும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஒரு ஷேர் பண்ணி விட்டு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் இந்த கேம் ஏற்றி ப்ளே பண்ணி வீடியோ போடலான்னு. கார் பாருங்கள், கார் என்ன வேகமாக ஓடும் பாருங்க. பரவாயில்லையே, வேற மாணி வருமா, வேற மாணிங்கிற மாதிரி அண்ணாச்சி உள்ளே போய் என்ன பண்ணுறாரு பார்த்துக்கோங்க. தண்ணிக்குள்ளே இருந்தால் குதிச்சு அப்படியே மேலே போயிட்டார், அடிச்சிட்டார். அவ்வளோதான். பாவம், ஒவ்வொருத்தர் உள்ளே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இவனாச்சு எளிமை வரியா மண்டையிலே போகலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணிக்குள்ளே வந்து பாயிறாரு. ஒரு சூறாவளி கிளம்பியதேங்கிற மாதிரி பாயிறாரு. பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கண்ணை கூட மாற்றலை. ஆனால் ஆளுகிட்ட சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. கையை தூக்குற மாதிரி போயிட்டே இருக்கிற பாட்டிக்கு. பார்த்து எப்படிலாம் பண்ணுறாங்க. பார்த்து இப்படிலாம் பண்ணால் நம்ம இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ணி என்ன செய்கிறது. நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப ஹேக்கர்லாம் வந்திருக்காங்களா மறக்காமல் நான் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. நான் ப்ளே பண்ணுற பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹேக்கர் வந்திருக்காங்க. அதையும் சொல்லிக்கிறேன். முக்கியமாக சிஎஸ்சில் தான் ரொம்ப வருவாங்க. அதையும் வச்சுக்கோங்க. பர்மடெல்லாம் வரலாம். எனக்கு வந்து நான் மேட்ச் இவனை மேலே ஏறிட்டே இருக்கேன். பாட்டிக்கு என்ன காய்ஸ் இது மேலே போயிட்டே இருக்கான். சரி போட்டும், சனியை எங்கேயோ போய் தொலைகிறான். நான் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ப்ளே பண்ணுறப்ப ஹேக்கர் வந்து எனக்கு ஒரு இந்த மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 ஹேக்கர் வந்திருக்காங்க. ஸோ காய்ஸ், வீடியோ பார்த்துட்டே இருங்க. நான் அப்படியே கிளம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக், ஷேர், கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கலாம். டேக் கேர், பை.